ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நடிகை முர்னால் தாக்கூர் வந்து யார் கூடயும் ரொம்பவும் நெருக்கமாக இருக்கிற மாதிரி ஃபோட்டோஸ் வந்து இப்போ சோஷியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக போயிட்டுருக்குது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சிபி ட்ரெண்டிங்க்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நடிகை முர்னால் தாக்கூருக்கும் நடிகர் தனுஷுக்கும் February 14 மேரேஜ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய செய்திகள் வந்துட்டு இருந்த நிலையில், இது உண்மையில் நடிகர் தனுஷ் வந்து என்னுடைய அண்ணன் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டைம் வந்து முர்னால் தாக்கூர் வாய் திறந்திருக்கிறாங்க. அவங்க இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி எனக்கு சொந்தமில்லாத விஷயத்தில் நான் அது எப்பவுமே தலையிடுறதில்ல. ஆனால் இதெல்லாம் ரொம்ப ஒரு எல்லையை மீறி போகும்போது, இது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மறுத்து பேச வேண்டிய அவசியம் இப்போ ஏற்பட்டிருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க வேற யார் கூடயோ ரொம்பவும் நெருக்கமாக இருக்கிற மாதிரி ஃபோட்டோஸ் வந்து இப்போ சோஷியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக போயிட்டு இருக்குது. அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அது வந்து தன்னுடைய எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம, அவங்க வந்து அவங்கள வந்து எப்பவோ அவங்களுடைய ரிலேஷன்ஷிப்ப முடிவுக்கு கொண்டு வந்துட்டாங்களாம். ஏன்னா, நடிகைகள் அப்படிங்கனாலே அவருக்கு பிடிக்காதாம். அவங்கள பத்தி தப்பாவே தான் பேசிட்டு இருக்காரு. இந்த மாரி எதிர்மறையான எண்ணங்கள் இருக்கிறவங்க கூட நீங்க ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிட்டீங்களா, அது உங்கள மட்டும் இல்ல, உங்களுடைய குழந்தைங்களையும் பாதிக்கும். ஏன்னா, இந்த மாதிரி ஆளுங்களுக்கு கொஞ்சம் கூட பெருந்தன்மை, அப்படி ஒரு பிராட் மைண்ட் அப்படின்னு எதுவுமே கிடையாது. இவங்க எல்லாரையுமே குறை சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க. தானும் முன்னேற மாட்டாங்க. இந்த மாரி ஆளுங்க கூட எந்த விதமான ரிலேஷன்ஷிப்லயும் ஒரு பெண் வந்து இருக்கிறத நான் விரும்பல. இது எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா தான் தெரிய வந்தது. அப்புறமேலு நான் அவர் கூட டேட் பண்றத நிறுத்திட்டேன். இப்போ நான் இன்னும் சிங்கிளா தான் இருக்கேன். ஆனா தனுஷ் வந்து என்னுடைய அண்ணன் மாதிரி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அவங்களுக்குள்ள ஏன் மேரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வதந்தி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நடிகர் தனுஷோட சிஸ்டர்ஸ் எல்லாருமே முர்னால் தாக்கூர ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம மும்பைல நடந்த ஒரு பார்ட்டில 2 பேரும் நெருக்கமா இருந்தது தான் இந்த வதந்திக்கு ஒரு முக்கிய காரணமா அமைஞ்சதுன்னு சொல்லலாம். ஆனா, அந்த பார்ட்டிக்கு தன்னை தனுஷ் இன்வைட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டும், வேறொரு நடிகர ரொம்பவும் இன்வைட் பண்ணி கூப்பிட்டதுனால தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஏதேதோ தேவையில்லாத விஷயங்கள் என்னை பற்றி சுற்றி வர்றது எனக்கு பிடிக்கல. ஏன்னா எனக்கு நிறைய ஒர்க் இருக்குது. அவர் என்னுடைய தொழில்முறை நண்பர் அப்படிங்கிறத தவிர வேற எந்த விதமான இதுவும் எனக்கு கிடையாது. அவர் வந்து எனக்கு ரொம்ப நல்ல ஃப்ரெண்டும் கூட. ஏன்னா ஒரு நல்ல அட்வைசர் அது மட்டும் கிடையாது. அவர் வந்து எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கிறாரு. அது மட்டும் தான் தவிர அவர் வந்து வேற எந்த விதத்துலேயும் என்னை தொடர்பு பற்றி பேசுறத நான் விரும்பலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நிலையில ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் தான் இவங்களுடைய பிரிவுக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வதந்திகள் வந்துட்டு இருக்குது. அது மட்டும் கிடையாது. ரெட் ஜெயின் மூவிஸோட சிஇஓவா இன்பநிதியை உதயநிதி ஸ்டாலின் நியமிச்சதை அடுத்து தனுஷ் தன்னுடைய ஒண்டர் பட் ஃபிலிம் ப்ரொடக்ஷன்ஸோட சிஇஓவா தன்னுடைய பையனை அவர் வந்து நியமிச்சிருக்கிறாரு. இதை அடுத்து முர்னால் தாக்கூரோட திருமணம் அப்படிங்கிறதெல்லாம் பெரும் வதந்தி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது. ரஜினிகாந்த் மற்றும் ஐஸ்வர்யா ரஜினிகாந்தோட தலையீடு இதில் கண்டிப்பாக இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய செய்திகள் வருது. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல. ஆனா தனுஷ் வந்து அவருடைய லைஃப்ல செகண்ட் மேரேஜ் அப்படிங்கிறது ஒண்ணு கிடையாது. ஏன்னா அவருடைய முதல் மேரேஜுக்கு அப்புறமேல தன்னுடைய பசங்களுடைய ஃபியூச்சர் அப்புறம் கெரியர்ல அவர் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்றாரு அப்படின்ட்டும் தன்னுடைய முதல் மகனை வந்து சினிமா துறைக்கு கொண்டுட்டு வரதுக்கு அவர் ரொம்ப முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி நிறைய செய்திகள் வந்துட்டு இருக்குது. அவருடைய 2வது திருமணத்துக்கு இந்த மாதிரி முற்றுப்புள்ளி வந்ததை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்தை மறக்காம நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கொடுத்துருங்க.